அந்த ஊருக்கு அருகே ஒரு பழைய பள்ளி இருந்தது. பல ஆண்டுகளா யாரும் அங்கே போகவில்லை. பகலில் கூட அந்த இடம் வெறிச்சோடி இருக்கும். பள்ளிக்குள்ள ஒரு பேய் இருக்குது. ஆமா, ஊர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்கு. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அன்று அமாவாசை. முழுக்க இருட்டு. காற்று கூட விசித்திரமாக சத்தம் செய்தது. இந்த கதைகளை எல்லாம் நம்பவில்லை. பேய் திசையெல்லாம் போய் அவனை சோதிக்க முடிவு செய்தோம். பள்ளி வாசலுக்கு வந்ததும் அவன் இதயம் கொஞ்சம் வேக்க தொக்கிட்டு கதவு தவா கீஸ் என்று சத்தமிட்டு திறந்தது. நண்பா, நான் பழைய பள்ளி போனேன். அங்க கேட்டு திறந்தது. அதுக்குள்ள நான் போனேன். அங்க பயத்துல வெளியே வந்தேன். ஐயோ, அந்த பழைய பள்ளிதான். வீடியோ எடுக்கலாம். நீ தைரியமா இருந்தா அந்த பழைய பள்ளிக்குள்ள இரவு போய் வாழ்றாங்க. ரமேஷ் சம்மதித்தான். இது காத்து. No, stay back. அது பள்ளி விட்டு தப்பித்து போனா. அந்த காடுக்கு முறுக்க தங்க மாட்டீங்க. பின்னாடி திரும்பி ஒரு பயங்கரமான பேய் நிற்பது. அந்த பேய் பயப்படுத்தி கத்தி விடாம தோத்தியாத. நீ வந்தாய். நீ யார்? எதற்காக எங்கள் பயப்படுத்துற பேய்? என் பேர் ராமியா. நான் செகண்ட் இயர். அந்த பள்ளி கூட ரொம்ப பழையது. மாலை நேரம் 6 மணி ஆனா அங்க இருக்கிற வேப்ப மரத்தடியில ஒரு பொண்ணு நிப்பாள்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன நினைவிருக்கா? ரம்யா அங்க தினமும் நின்னு இருப்பா. குகேஷ் வரணும்னு காத்திருப்பா. அப்போதான் எனக்கு திருமணம் நடந்தது. அவன் பேர் குகேஷ். விளைச்சல கூட உட்கார வச்சேன். அவர் பெச்சியில திட்டி காலத்தில வச்சு அறுத்தான். இந்த பள்ளியில் நான் இறந்தேன். என்னை யாரும் நம்பவில்லை. அந்த குரல் முழுக்க வேதனையால் நிறைந்தது. பேய் திடீரென்று கத்த ஆரம்பித்தது. சுவர்கள் நடுங்கின. மன்னிச்சிடு. இங்க வராத. நச்சிச்சு. இனிமே இங்க வரமாட்டேன்.